وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة ترجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய சங்கையான பிறை 24வது இரவில் உன்னதமான தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழுகிற அவனது இல்லத்திலே ஜமாஅத்தோடு தொழுகிற நல்ல பாக்கியத்தை வழங்கிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்கங்கள் உள்ளிட்ட அது சார்ந்த ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று இறைமறை குர்ஆனினுடைய சூராக்களில் சூரா அல் மும்தஹினா, சூரத்து ஸஃப், சூரத்துல் ஜும்ஆ, சூரா முனாஃபிகூன் அல் முனாஃபிகூன், அதே மாதிரி சூரத்து தகாபுன், சூரத்து தலாக், சூரா அத் தஹரீம், சூரா அல் முல்க் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 28 ஜுசுவுகள் பரிபூரணமாக நிறைவாகி
29வது ஜுசுவினுடைய முதல் சூரா ஓதப்பட்டிருக்கிறது, சூரா அல் முல்க். இறைமறை குர்ஆனினுடைய வேத வரிகளை ஓதுகிற, அதை செவிமடுக்கிற உயர்ந்த பாக்கியத்தை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடக்கிற அருள் பெற்ற நல்லூர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் என்றென்றும் ஆக்கி அருள் புரிவானாக. சூரத்துல் முல்கை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, அது உங்களை காப்பாற்றக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹியன் நாஜியா ஹியல் முன்ஜியா அப்படின்னாங்க. அது ஈடேற்றப்படுத்தக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது அப்படின்னாங்க. எதை விட்டும் பாதுகாக்கக்கூடியதுன்னா, துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது அப்படின்ட்டு. அதனாலதான் அதை தினம்தோறும் ஓதுகிற வளமையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவார்கள். அறிஞர்கள் அவுராதாகவே வைத்துக் கொள்வார்கள். கபரின் வேதனை நீங்குவதற்கானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால், சஹாபிகளின் ஒரு குழு ஒரு பயணத்தில் இருந்த சமயத்தில் ஒரு இடத்தில் கூடாரம் அடிக்க வேண்டிய ஒரு நிலை வந்த பொழுது, அந்த கூடாரத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் கபர் என்பதை அவர்கள் அறியாமல் அவங்க அங்க கூடாரத்தை அடிக்கணும்னு அடிக்கும் பொழுது, ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது என்று அந்த சப்தத்தை கேட்க முனைகிறார்கள். அது கபருக்குள் இருந்து வருகிற சப்தமாக தெரிகிறது. அதை கேட்டால் சூரத்துல் முல்க் அந்த ஓதுகிற சப்தம் முழுமையாகவே செவிமடுக்கிறார்கள். இதை நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், ஹியன் நாஜியா ஹியல் முன்ஜியா, அதை ஈடேற்றப்படுத்தக்கூடியது, அது பாதுகாக்கக்கூடியது அந்த சூரா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தருகிற சூரா என்பதால் அதை இஷாவுக்கு பிறகு வலிமையாக ஓதுகிற வாய்ப்பை பெற்றிருந்தார்கள் பெருமக்கள். ஏன்னா இரவு நேரம் என்பது இருள் சூழ்ந்த நேரம், கபர் என்பது இருளுக்கான பகுதி. இருள் சூழுகிற பொழுதுதான் நமக்கு அச்சத்தை குறித்த எண்ணமே வரும், இரவு வருகிறதே என்று. அந்த திடுக்கங்களிலிருந்து முழு பாதுகாப்பை இந்த சூரா வழங்கும், அந்த பாக்கியம் அந்த சூறாவுக்கு இருக்குன்னு சொன்னதுனாலதான் அந்த சூறாவை வளமையாக இரவு பொழுதுகளில் ஓதுகிற அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் நமக்கும் அந்த வளமையாக ஓதுகிற நன்னசீபை அல்லாஹ் தருவதோடு, அந்த ஓதலின் மூலமாக அந்த சூறாவினால் ஏற்படுகிற பெரும் பயனாக அமைகிற கபரில் இருந்து அல்லாஹு தாலா பரிபூரணமான பாதுகாப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கபரிலே இருக்கக்கூடிய எல்லா ஆபத்துகளை விட்டும் அல்லாஹு தாலா நமக்கு முழுமையான ஈடேற்றத்தை, பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இறைமறை குர்ஆன் சூரா அஸ்ஸஃப் என்று ஓதப்பட்ட அந்த வரிகளில் நமக்கான ஒரு பயனாக அல்லாஹு தாலா ஒரு அழகான ஒரு உபதேசத்தை அல்லாஹு தாலா செய்கிறான். நமக்கு அழகான வழிகாட்டலை அல்லாஹு சொல்கிறான். அல்லாஹுடைய அணுகுமுறைகள் மிக அழகாக இருக்கும். ஏன்னா அவன் தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது ஆசான்களுக்கெல்லாம் பெரும் ஆசானாகிய முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை முஅல்லிமுன் அடையாளப்படுத்துவாங்க. இன்னமா புஇத்து முஅல்லிமான் சொல்லுவாங்க. நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆசிரியருக்கு என்ன என்ன தகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடவடிக்கைகளை அவதானித்துக் கொண்டால் ஒரு ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய அழகான இலக்கணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பிரதிபலிக்கும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆசிரியனாக இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லமனி ரப்பி அப்படிம்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமாக இந்த உலகத்தினுடைய பூமி முகட்டில் யாருக்கும் முன்னாலும் கால் மடித்து படிக்காத
ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு அணுவான அசைதொல்கள், நடவடிக்கைகள், இவைகளை எல்லாம் மிக துல்லியமாக அவதானித்துக் கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாலிய சிநேகிதர். அவங்க சிறு வயதிலிருந்தே நண்பர்கள், இருவர்களும் ஒன்றாகவே அவர்கள் கூட்டாளியாகவே வளர்ந்தார்கள். ஒருபடி மேலே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, ஒரு மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு பேருண்மையை சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர்களோடு சேர்ந்து பயணித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு கூடவே பாலிய சிநேகிதராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, உங்களுடைய அபரிவிதமான அறிவாற்றல், தெளிவுகள், தாங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிற பொழுது நாங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம், பலர்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமி முகத்தில் யாருக்கு முன்னாலும் நீங்கள் படிக்கவில்லை, யாருக்கு முன்னாலும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நடக்கிற நடவடிக்கைகளும், செயல்படுகிற செயல்பாடுகளும், உரைக்கிற வார்த்தைகளும், அதில் சொல்லுகிற கருத்துகளும் ஆழமானதாக, அறிவார்ந்ததாக, அழகானதாக, அபரிவிதமானதாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்குது, எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒலித்த ஃபீனா வனஷஅத பைன ஆயுனினா, எங்களுக்கு மத்தியில பிறந்தியோ, எங்களோட தான் வளர்ந்தியோ, ஆனா வித்தியாசமான உங்களுடைய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு கேட்கும் போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்மையை உடைத்தார்கள். அல்லமனி ரப்பி அஹ்ஸன தஅலீம், எனக்கு அல்லாஹ் அழகான முறையில் கற்றுக் கொடுத்தான். அத்தபனி ரப்பி அஹ்ஸன தஅதீப், என்னை ஒழுக்கப்படுத்தியது அல்லாஹ் அழகான முறையில் ஒழுக்கப்படுத்தினான். ஒவ்வொன்றையும் யா அய்யுஹன் நபியு அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கிற விதம் இருக்கு இல்லையா, அழகான முறையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைக்கிற விதங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூட அவன் பெயர் சொல்லி அழைத்ததில்லை. எல்லா இடத்திலேயும் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கற்றுக்கொள்வதற்கு பலர்களிடத்தில் அனுப்பிய வரலாறுகள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தில் அனுப்பிய வரலாறு உண்டு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருக்கிட்டையும் அனுப்பல, தான் மாத்திரமே வைத்துக் கொண்டான். ஒரு தனிச்சிறப்பு அவர்களுக்கு உண்டு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆசானாக இருக்கிற, ஆசான்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிற அல்லாஹ்வே சொல்வான், என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளணும்னா உங்ககிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைம்பான். ஒவ்வொரு டீச்சர்கிட்ட போய் கத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு தகுதிகள் வேணும் இல்லையா, எல்லாரும் எல்லா டீச்சர்ட்டையும் போய் படிக்கிறதுக்கு முடியாது, அவர்கள் அதை அங்கீகரிக்கவும் மாட்டார்கள். அப்ப என்கிட்ட நீங்க வரணும்னு சொன்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, அது இருந்தா நான் கற்றுத் தருவேங்கிறான் அல்லாஹ். அவனே சொல்றான், நான் கற்றுத் தருவேன், அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும், தகுதி இருக்கணும்ங்கிறான். என்ன தகுதி? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்வான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அவன் நம்ம கிட்ட அல்லாஹ்ட்ட போய் நம்ம படிக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன தேவைப்படுது? தக்குவா என்கின்ற மகத்தான பண்பு தேவைப்படுது. அது இருந்துச்சுன்னா அவன் டைரக்டா கற்றுக் கொடுப்பேன்னு சொல்றான். அவன் புறமிருந்து வரக்கூடிய இல்மாக அமைந்து விடும். அந்த இல்முக்கு பேரு வேற. அந்த இல்முக்கு பேரு இல்முல ரெண்டு வகை சொல்லுவாங்க. ஒன்னாவது இல்மு இல்மு கஸ்பீம்பாங்க, கால்மடித்து நாம தேடி தெரிந்து கொள்ளுதல், அப்படின்னா நம்ம முயற்சியில கற்றுக்கொள்ளுதல், இது இல்மு கஸ்பீம்பாங்க. இன்னொரு இல்மு இருக்கு, இல்மு வஹபின்னு சொல்லுவாங்க. அந்த வஹபிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கொடையாளன், அவனிடமிருந்து வரக்கூடியது. அதற்கு இன்னொரு பேரு இல்மு லதுன்னிம்பாங்க, அவன் புறமிருந்து நேரடியாக கிடைக்கிற இல்மு, அது இல்மு லதுன்னின்னு சொல்லுவாங்க. இல்மு கஸ்பிங்கிறது எல்லாமே செவி வழியாக சென்று சேருகிற செய்திகளாக அமையும். இல்ம லதுன்னி இல்ம வஹபிங்கிறது நேரடியாக கல்பில் சேருகிற செய்திகளாக அமையும். ஏன்னா அவன் பேசுறது உள்ளத்தோட தானே பேசுவான், உறுப்புகளோட இல்லையே. உறுப்புகள் அவனுக்கு தேவையில்லையே. இருதயம், உள்ளம் என்பது என்றும் இருக்கக்கூடியது, அது மனசாட்சி என்றும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கல்புங்கிறது. அப்ப அதோட தான் அவன் பேசுவான். அப்படி இருக்குது. அல்லாஹு தாலா நாம இல்ம கஸ்பிய படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்ம வஹபி இல்ம லதுன்னின்னு சொல்கிற அல்லாஹ்வே நமக்கு ஆசானாக கற்றுத்தருகிற அழகிய நல்ல வாய்ப்பை
அதற்கான தகுதியை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. சரி, அப்போ அல்லாஹ் தஆலா அவன் அழகா பேசுவான். அழகான ஆசிரியன் இல்லையா? ஒரு ஆசிரியன், ரொம்ப பெரிய ஆசிரியன், ரொம்ப அழகா பேசுவான். அப்ப அவன் சொல்றான், சூரா சஃபினுடைய 10வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளேன்னு கூப்பிட்டு சொல்றான், ஹல் அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு சொல்லி தரவா, நான் உங்களுக்கு சொல்லி தரவா எதை, அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை, ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லி தரவா. அந்த வியாபாரம் நீங்க செஞ்சு சக்சஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? துன்ஜிக்கும் மின் அதாபின் அலீம், கொடுமையான வேதனையிலிருந்து உங்களுக்கு ஈடேற்றம் கிடைச்சிடும். இப்ப இந்த சராசரி வியாபாரத்துல லாபம் பெற்றுக்கொண்டால் நமக்கு இந்த சோதனை, சோகங்கள், சங்கடங்கள், இந்த சிக்கல்கள் எல்லாம் இல்லாம கொஞ்சம் செழிப்பா வாழலாம்ல. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், தரமா இருக்கலாம் இல்லையா? அந்த செல்வமும் முக்கியம் தானே. அது இருந்தால் தான், அது இருக்கணும், அதை இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கொள்ளணும். அப்படிங்கறதுனால தான் அல்லாஹு தஆலா அதை தேடுங்கன்னு சொல்றான். இல்லைன்னா தேடுங்கன்னு சொல்ல மாட்டானே. சில பேர் காசெல்லாம் அப்படிலாம் தேடக்கூடாதும்பாங்க. அப்படிலாம் அது அவங்க வாயினால சொல்றது. அல்லாஹ் சொல்றது தேடுங்கோங்கிறான். நீங்க முயற்சி செய்யணும், தேடணுங்கிறான். ஆனா ஹலாலா தேடுங்க. உங்களுக்கு நான் விதித்தது உங்க கையில வந்து சேரும். நீங்க ஹராம் பக்கம் திரும்பிடாதீங்க. ஹலாலா தேடுங்க. இன்று நம்ம ஓதிய சூரத்துல் ஜும்மால கூட வருதா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காண்டி அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், நீங்க எதன் பக்கம் விரைந்து வரணும்? அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம், அதாவது தொழுகையின் பக்கம். தொழுகைக்கு திக்ரின் ஒரு பேர். அதன் பக்கம் நீங்கள் விரைந்து வரணும். எதை விட்டுட்டு வரணுங்கிறான்? நீங்க ஏற்கனவே எதுல இருந்தீங்களோ அதை விட்டுட்டு வாங்குங்கிறான். வதருல் பைஅ, பைஅ உதறி விட்டுட்டு வாங்குங்கிறான். அதை தள்ளி விட்டுட்டு வந்துடுங்க. எங்க வந்துடணும்? இதுக்கு. அப்போ அது இருக்கு போய் தானே அதை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றான். பையல இருக்கணும், நீங்க வியாபாரம் செய்யணுங்கிறது தானே சொல்றான். வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருங்கோ, நான் கூப்பிடும் போது வந்தா போதுங்கிறான். சும்மா சும்மாலாம் வர தேவையில்லை, நான் கூப்பிட்டா வாங்க. அப்ப அதுக்கு வந்துருங்க. தாலிக்கும் ஹைருன் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. நீங்க செய்ய வேண்டிய இடத்துல வியாபாரம் செய்யணும், நான் கூப்பிடும் போது வரணும். இதுதான் சிறந்தது. உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னும் தாளமும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறந்ததா இருக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அப்படியே வாரான், அப்படியே சொல்லிட்டு வாரான். நீங்க வந்து ஃபைதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகைக்கு வந்தியோ, தொழுகை முடிஞ்சிருச்சு. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்ற வார்த்தையை பாருங்க. ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிருங்கறான். ஃபன்தஷிருனா பறந்து போங்கன்னு அர்த்தம். எங்க பறந்து போகணும்? வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபத்ல தேடுறதுக்கு போங்க. ஃபத்லுன்னா அதாவது பொருள்னு அர்த்தம். இங்க வர சொல்ல அருளை தேடி வந்தியோ, அருளை தேடி வந்து உட்கார்ந்துட்டியோ, இப்ப நீங்க என்ன செய்யுங்க? பொருளை தேடி கிளம்புங்கிறான். ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், அங்க போயிடுங்கன்னு சொல்றான். அதனாலேயே பள்ளிக்குள்ள அதுக்கப்புறம் இருக்கிறதையும் ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க, கிளம்புங்கம்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்குன்னே வருவாளாம். வந்து பெரம்ப வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்து, இங்க வா, இங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு கேட்பாளாம். இங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறா? இல்ல கிளம்பு முதல்ல, போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பா, கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கிளப்பி விட்டுருவாங்க பள்ளியில இருந்து. சும்மா உட்கார விட மாட்டாக, ஏதாச்சும் காரணம் இருக்கணும்லன்னு கேட்பா. அப்ப அல்லாஹ் தேடச் சொல்கிறான், வியாபாரத்தின் பக்கம் செல்லச் சொல்கிறான். அதுல பரக்கத்து இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், அதுல பரக்கத்து இருக்குன்ட்டு. வெள்ளிக்கிழமை சில பேர் முழுசா மூடி வைப்பாங்க. ஆனா ஷரியத்தின் அடிப்படையில் நமது அறிஞர்களான இமாம்களான பெருமக்கள், அருள் நிறைந்த சஹாபிகளின் வழிகளை தொடர்ந்து அவங்க செய்யறது என்னன்னா, ஹாஃப் டே தான் மூடி வைப்பாங்க. காலையில இருந்து ஹாஃப் டே தான் மூடி வைப்பாங்க வியாபாரத்தை. அதற்கு பின்னால போய் வியாபாரம் செய்வாங்களாம். எதுக்கு செய்வாங்களான்னா, அல்லாஹ் போய் தேடுங்கன்னு சொல்றான்ல, அதற்கு அமல் செய்வதற்காக போவாலாம். அதுவும் அமல் தான். எப்படி பள்ளிக்கு வந்து தொழுகுதல் அமலோ, அத மாதிரி அல்லாஹ் தஆலா இங்கிருந்து கிளம்பி போய் வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்றான்ல. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ்னு உடனே வந்துட்டீங்க. யாரை கூப்பிட்டு வந்தியோ?
அல்லாஹ் கூப்பிட்டு தானே வந்தது. இப்ப அதே ரப்பு தான் சொல்றான், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதலில்லாஹ், போய் நல்லா சாப்பிட்டு போய் படுக்காதியோ, தேட சொல்றான். அந்த அந்த ஆயத்தின் பின்னணியில் அறிஞர்கள் மிக தெளிவோடு ஒரு தகவலை தருவார்கள். அப்பொழுது நீங்கள் தேடுகிற தேடலில் மற்ற தேடலில் கிடைக்கிற பரக்கத்தை விட அதுல கூடுதல் பரக்கத்து உண்டும்பாங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னதுனால போனியும். நீங்க அங்க போனால், நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்னு மஸ்ஊத் எல்லாம் செய்தி நேர்த்து சொன்னோம், யா அல்லாஹ் இது ஓன் நேரம், நீ கூப்பிட்ட நேரம், நான் வந்துட்டேன், எனக்கு குடு, நான் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டா இல்லையா சஹருடைய நேரத்துல, நீ கூப்பிட்ட நேரம், நான் வழிபட்டுட்டேன், நான் வந்துட்டேன், இந்த நேரத்தில் நீ என்கிட்ட மன்னிப்பு தேடால் உண்டான்னு கேட்டா, என்ன நான் உங்ககிட்ட மன்னிப்பு தேடுறேன், என்ன பிள்ளைய பொறுத்துக்கோன்னு கேட்கிறாங்க அப்படின்ட்டாங்கல்ல. அந்த மாதிரி நேரா போய் கல்லால உட்காந்துக்கிட்டு ரப்புட்ட கேட்கணும். பள்ளிக்கு வர சொன்னா வந்துட்டேன், இன்னும் ரிட்டர்ன் போச்சோன்னா இப்ப ரிட்டர்ன் வந்து இங்க கல்லால உட்கார்ந்து இருக்கிறேன், இப்ப கல்லா கட்டணும், நீ தான் பாத்துக்க, நீ பரக்கத் செய். அப்ப அவன் ரப்பு என்ன செய்வான், அடட நம்ம கிட்ட உரிமையால பேசுறான்னு சொல்லிட்டு அவன் ஹசானாவை திறந்து கொடுப்பான். செய்யணும் வாங்க வியாபாரத்தை. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற வியாபாரம் எது அப்படின்னா, துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான வேதனையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும், ஈடேற்றம் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட வியாபாரத்தை சொல்லவான்னு சொல்லிட்டு சொல்றான், தூமினூன பில்லாஹி, அல்லாஹுவ சரியா ஈமான் கொண்டுக்கங்க, ஓ ரசூலிஹி, ரசூலுல்லாவை நம்பி ஈமான் கொள்ளுங்க, வஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையில நீங்க ஜிஹாது செய்யணும். ஜிஹாதுன்னா அறப்போரா வாள் எடுத்து போற செய்யறதா அவன் சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேற, அதெல்லாம் வந்து எப்ப எப்ப யாரு மூலமாகவோ அதுதான். இப்ப நடக்கிறதெல்லாம் அறப்போர்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து அறுப்பு போர், சும்மா அது வந்து இஸ்லாம் ஆதரிக்கல. இப்ப செய்யற இந்த ஜிஹாதுன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய நடக்குதுன்னா அதெல்லாம் இஸ்லாம் ஆதரிக்கல, அந்த ஜிஹாத் எல்லாம் ஆதரிக்கல. ஜிஹாதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. ஜிஹாதுல என்ன கட்டமைப்பு வேண்டுமோ அதெல்லாம் பாதுகாக்கப்படணும். அதுக்கு சரியான தலைமை இருந்து ஒழுங்கான முறையில் யாருக்கும் எந்த தீங்குதல்களும், அதாவது நல்லோர் ஒருவருக்கு கூட சின்ன ஆபத்து வந்து விடாத அளவுக்கு அது கட்டமைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அப்படிலாம் இருக்க, அவன் பாடல பாம்பு போடுறானோ, இவன் செய்யறான், நம்ம பேரை வச்சுக்கிட்டு அவன் நிறைய பேரை பாம்பு போட்டுட்டு போறான்னு வைங்களேன். பேரு முஸ்லீம் பேரை வச்சுக்கிறான், பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற கண்ட இடத்துல எல்லாம் பாம்பை போட்டு கொண்டுட்டு அந்த மாதிரிலாம் நடக்குது. பழிய தூக்கி இஸ்லாமியருக்கு பேரை போடுறான். ஒன்றெண்டு இஸ்லாமியன் வந்து கொஞ்சம் தீவிர போக்குல இருக்கிறவங்க கொண்டு போய் அதுல வந்து சில நேரங்கள் அகப்பட்டுறான். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சரியான தலைமை இல்லாததனுடைய பாதிப்பு. இங்க அல்லாஹ் சொல்ற ஜிஹாத் எதுன்னா, பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ஆன்மாவை கொண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செய்யணும். ஜிஹாதுக்கு பல்வேறு பொருள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய ஜிஹாதை குறித்து சொல்லும் பொழுது, பெண்கள் உங்களுக்கு ஜிஹாத் என்ன தெரியுமா, நீங்க வந்து ஹஜ்ஜி செய்யறது தான் உங்களுக்கு ஜிஹாதுன்னாக. பெண்கள்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு ஜிஹாத் என்ன தெரியுமா, ஜிஹாதுக்கு அவங்க அந்த ஜிஹாதுல போக முடியாது, உங்களுக்கு ஹஜ்ஜி செய்யறது தான் ஜிஹாது அப்படின்னாங்க. ஆண்கள்ல சில பேருக்கு ஜிஹாதை சொல்றாங்க, ஆண்கள்ல பெரும்பாலான பேருக்கு பெருமானார் இப்படி சொன்னாங்க, சில ஆட்கள் இங்க வாங்க, எங்க வந்தியா, ஜிஹாதுக்கு வந்தேன். என்ன ஜிஹாதுக்கு, நான் இன்னும் இவரை தர்றதுக்கு வரேன். அப்படியா, சரி, உங்க தாய் இருக்கிறாங்கல்ல, உங்க வீட்டுல மனைவி இருக்கிறாங்கல்ல, போங்க ஃபீஹிமா ஃபஜாஹிதுன்னாங்க. தாய் தகப்பன் அவங்கள பராமரிக்கிறதுல ஜிஹாத் செய்யுங்க போங்கன்னா, அது ஒரு ஜிஹாது தான், அதுவும் ஒரு ஜிஹாது தான். அவங்கள வச்சு பராமரிக்கிறது இருக்க பெரிய ஜிஹாது தான். ஏன்னா அவங்க குழந்தையா மாறி நிக்கிற தருணங்களாக அமையும், அதை சமாளிச்சு போகணும். ஆனா உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து சரியா பாதுகாக்கணும். எல்லா விஷயத்திலையும் கவனிக்கும் பொழுது அது பெரிய ஜிஹாது. அப்ப அங்க ஃபீஹிமா ஃபஜாஹிது, நாங்க போய் அங்க போய் ஜிஹாது செய் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜிஹாதுல பல்வேறு வகை இருக்கு. இபாதத்தில் செய்கிற ஜிஹாது, தொழுகைக்கு வாரது பெரிய ஜிஹாது, இப்லீஸோட போராடிக்கிட்டு வந்து சேரணும். அது நஃப்ஸோட போராடி வந்து செய்யற ஜிஹாது என்னது, ஹலால் ஹராம பேணி தான் வாழ்க்கையை கொண்டு போறது இருக்க, அது இந்த காலத்துல இருக்க, சுப்ஹானல்லாஹ், அது பெரிய ஜிஹாது. அத்தனை போட்டி இதுகளுக்கு மத்தியில நாம வந்து கரெக்டா போய் சேர்றது, இப்படிலாம் நிறைய ஜிஹாதுகள் இருக்கு. ராலிக்கும் ஹைருன் லக்கும் இன் குந்தும் தஅலமூன், உங்களுக்கு தெரியும்னா இதுதான் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இந்த வியாபாரம் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும், யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். வயுதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹதிஹல் அன்ஹார், கீழே நீரூற்று ஓடுகிற சொர்க்க சோலைகள் உங்களுக்காக கிடைச்சிரும். வமசாக்கின தய்யிபத்தின் ஃபீ ஜன்னாத்தின் அதுன்னு,
அதுங்கிற சொர்க்கத்துல உங்களுக்கு நிறைய தோட்ட துறவுகள் எல்லாம் அங்க கிடைச்சிரும். தாலிகல் ஃபௌசுல் ஆலீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம இங்க வந்தாலும் வியாபாரம் தான் செய்யறோம், வெளியில போனாலும் வியாபாரம் தான் செய்யறோம். அங்க பொண்டாட்டி பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு வியாபாரம் செய்யறோம், இங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வியாபாரம் செய்யறோம். ரெண்டு பக்கமும் வியாபாரம் தான் நடக்குதுங்கிறான். வியாபாரம் தான், வியாபாரம் தான். பள்ளி பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டதும் வியாபாரத்துக்கு தான். சரி, இப்ப நாம ரெண்டு பேரும் வியாபாரம் செய்வோமான்னு அல்லாஹ் அவனுக்கு இடையில என்ன செய்யுது, இதாகுது. ஏற்கனவே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறோம். நாமெல்லாம் தெரியாம இருக்கிறோம். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா தௌபால வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம என்ன செய்யறோம், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah அப்படிங்கிறான். சொர்க்கத்துக்கு பகரமா உங்களோட ஆன்மா பொருள் எல்லாத்தையும் விலை பேசப்பட்டாச்சு. நம்ம கிட்ட செஞ்ச வியாபாரத்துல நல்லாக சொல்லிட்டான். அப்ப இங்க வந்தா அல்லாஹ்வோட வியாபார தொடர்பு, வெளியில போனா அடியார்களோட வியாபார தொடர்பு. ரெண்டு பக்கமும் வியாபாரம் தான். அந்த வியாபாரத்துல எப்படி நல்ல சரக்கு தான் வாங்குவீங்களோ அந்த மாதிரி இந்த வியாபாரத்துல இஹ்லாஸ்ங்கிற நல்ல முறையில தான் அதை அமைச்சுக்கிறணும். அந்த வியாபாரத்துல கிடைக்கிற லாபங்களை எப்படி பக்குவமா பாதுகாத்து வைப்பீங்களோ, கண்ட இடத்துல வச்சுட்டு போக மாட்டீங்களோ, அதுல இருந்து கிடைக்கிற அந்த செல்வ செழிப்புகளை யார்கிட்ட போய் பெருசா விரிச்சு காட்ட மாட்டீங்களோ, அந்த மாதிரி இங்க நடந்த வியாபாரத்தில் அல்லாஹ் கிட்ட இருக்கிற அந்த உங்களோட இத இஹ்லாஸா வச்சுக்கிட்டு அதுல கிடைக்கிறத பாதுகாத்து போராட்டெல்லாம், நான் சுபுலாம் தொழுகிறாள், நான் முதசஃப்ல நிக்கிறாள், நான் தஹஜ்ஜத்லாம் தொழுகிறாள்னு இந்த வியாபார சரக்கை கொண்டு போய் வெளியில போட்டு திருடிட்டு போற அளவுக்கு வச்சிடாதியோ. அங்க வெளி திருடன் இருக்கிறான், இங்க உள் திருடன் இருக்கிறான். அங்க மனுஷன் திருடுவான், இங்க இப்லீஸ் திருடுவான். நம்மள ரெண்டு பக்கமும் வியாபாரம் தான் நடக்குது அப்படிங்கிறான். வழங்குதா? ரெண்டு வியாபாரத்தில் வெற்றியாளர்களாக நாம பரிணமிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்வை என்றென்றும் வளமாக்கி செழிப்பாக்கி வைப்பானாக. இங்கும் அங்கும் நம் தன்னிறைவோடு இருக்க அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله. وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله